அவனை வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு துரத்த போறோம். நீ சும்மா பிராங்க் பாரு, வீடியோ பாரு. நீ இப்படிதான் சும்மா வருவ. சரி படிக்கலாம் மாமா. அவன் என் மனசை கல்லாக்கிட்டு தான் அனுப்பணும், வேற வழி கிடையாது. பாடு ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் வீடியோவே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ போட்டோன்னா ஒரு கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோஸே அவ்வளோ போடுறதில்ல. பட் இன்னைக்கு ஒரு பயங்கரமான கண்டென்ட்டோட நான் வந்திருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் கண்டென்ட், பட் எனக்கு இந்த ப்ராங்க் பண்ணோன்ற ரொம்ப நாள் ஆசையா. நம்ம ப்ராங்க் தான் பார்க்குறோம். அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பியை ப்ராங்க் பண்ண போகிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும் அவனை ப்ராங்க் பண்ணும்போது. ஏன்னா அந்த பையன் வந்து நான் ப்ராங்க் பண்ணுறது கூட நினைக்க மாட்டேன், நான் வேணும்னே அவனை வெறுப்பேற்றுறேன்னு நினச்சிப்பேன். அந்த ஒரு ஜீவன் தான் அவன். ஸோ அதனால் வந்து நான் வந்து அவன் வெளில வந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் 10th போகிறான். ஸோ அதனால் வந்து படின்ற அந்த இப்போ ஸ்பெஷல் கிளாஸில் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதனால் படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் அவனை என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அவனை வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு துரத்த போகிறோம். ஸோ அதுதான் அவனோட ப்ராங்கே. ஆல்ரெடி நிறைய தடவை எல்லார் வீட்லையுமே சொல்லியிருப்போம், ஹாஸ்டல் படிக்கலாம், ஹாஸ்டல் அமைச்சிருவோன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அண்ணனையும் என்னையும் அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. பட் நாங்கள் இவன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இவன் ரொம்ப வாழை எங்களை விட. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் அவனை ப்ராங்க் பண்ணி எங்கள் அம்மாவை கூட கூட்டு சேர்ந்துட்டு அவனை ப்ராங்க் பண்ணினாங்க. ஸோ ஸ்டார்ட் த ப்ராங்க். அவன் வெளில படிச்சுட்டு இருக்கான், நான் உள்ள வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வெளில போய் கேமராலாம் செட் பண்ணிட்டு திருப்பி அவனை நான் வெளில கூப்பிட்டு வெறுப்பேற்றுவேன். ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் இங்கே நம்ம ப்ராங்க் உள்ள போயிடலாம். நான் அப்படியே கேமராலாம் அவனுக்கு தெரியாமல் இருக்க மாதிரி இன்விடேஷன்லாம் போட்டு மறைச்சி செட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்காம இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் போட்டு ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவனுக்கே தெரியாமல் அவன் புக்கு நோட்லாம் எடுத்துகிட்டு வந்து செதற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் பயமுறுத்தலாம். அடக்கி வச்ச புக்கெலாம் நானே அப்படியே எடுத்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியும். எனக்கே சிரிப்பு ப்ராங்க்னு ஒன்று. சரி வெளில காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படியே அமைதியாக போய் உட்காந்துட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அம்மா கூப்பிட நீ எதுக்கு வர? சரி வா வா, இங்க வான்னு சொன்னேன். என்ன பண்றீங்க? போன் நோட்டெல்லாம் ஒரு விஷயத்துக்கு போட்டு போயிருக்க. நீ என்ன படிக்கிற லட்சம் எல்லாத்தையுமே நாங்களாக போட்டு வச்சிருக்க. நீ படிக்கும் போதே இப்படிதானே பொண்ணு போ. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? கொஞ்சம் கூட படிக்கவே மாட்டேன். டீச்சர்ஸ் எல்லாம் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ஒண்ணுமே புரியல. போன்ல பேசிட்டு இருக்க, போன் நோண்டிட்டு இருக்கேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் பேசிட்டு இருக்கேன்டா. அம்மா கூப்பிட்டு சரி வராது. என்ன அம்மா கூப்பிட்டு? படிக்கிற மாதிரியே தெரியல. இப்பெல்லாம் வேற பேசிட்டு இருக்காங்க. ஒரு மார்க் மேல ஒரு மார்க் இருக்க மாட்டேங்கிறானே, மோசமான பையன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. டூல் சேர்த்தேன் காட்ட மாட்டேன். மர்க்கா சொல்லு. டூல் சேர்த்தேன் காட்ட மாட்டேன். படிக்கிற மாதிரியே தெரியல. இவனுக்காக எல்லாருக்கும் நாத்திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இவனுக்கு சொல்லி யாருக்கிட்ட நாத்திட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். வாய் முடிச்சாய். சும்மா டென்ஷன் எடுத்து எங்க படிச்ச புக்கை எடுத்து வைக்கிறியா? எதுக்கு நீங்க சத்தம் போட்டு நடக்கிறீங்க? நீங்க பண்றாமா, என்ன பிரச்சனையே தெரியலமா. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல.
படிச்சா உங்களுக்கு நல்லது. நாங்க என்ன சொல்ல போறோம்? இந்த வருஷம் ஒழுங்கா படிச்சாதான் அடுத்த வருஷத்துக்கு நல்லா இது கிடைக்கும். இந்த வருஷம் நீ ஒழுங்கா படிக்கவே மாட்டாங்க. ஹாஸ்டல் அனுப்பிச்சிருங்கம்மா, அதாம்மா நல்லது. படிக்கலாம் ஹாஸ்டல் தான் அனுப்பணும், வேற வழி என்ன? அவரு சாமி தயவு செஞ்சு வீட்டுல இருந்து ஒரு நானா எப்படி படிச்சோம்? நீ பாசே ஆக மாட்டேன், நீ கிளம்ப ஹாஸ்டல். அதான் சரி வரும். உங்க மிஸ் அப்படிதான் சொன்னாங்க. சொல்றீங்க படிச்சா படிக்கலாம், ஹாஸ்டல் தான் அனுப்பணும். சொல்றீங்க படிக்கலாம் ஹாஸ்டல் தான் போனோம். அண்ணா அப்பவே உங்ககிட்ட சொன்னான்ல, ஒழுங்கா படிக்கலன்னா அங்கதான் எடுத்து பண்ண முடியாது சாய். எங்க கையில ஒண்ணுமே கிடையாது. படின்னு தான் சொல்ல முடியும். நீ கிளம்பு. எனக்கு சரி வரும்னு தோணல. நாளைக்கு வேணா அண்ணா போய் அட்மிஷன் போனா பேச சொல்றேன். நீ கிளம்பு. எங்க போனோம்னா ஹாஸ்டலுக்கு கிளம்பு. உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு படிக்க வச்ச 10 வருஷம் படிக்க மாட்டேன். கிளம்பு ஹாஸ்டலுக்கு. அதான் சரி வரும். ஹாஸ்டல்ல போன் கொடுப்பாங்க. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஹாஸ்டல்ல போனுங்க அசிங்கமா சொல்ற போறேன். சீரியஸா உன் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்களாமா? இப்ப அங்க நல்லா படிப்பப்பா. உனக்கு இங்க இருந்தா கொஞ்சம் வேலையா இருக்கும். அங்க போனா உனக்கு இப்பவே பார்த்து சொல்றேன். எங்க ஹாஸ்டல் ஃப்ரீயா இருக்குன்னு அட்மிஷன் நானே போடுறேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வளர்றாங்க உனக்கு. டேய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. உண்மையான சீரியஸா பேசுறீங்க? சத்தியமா போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற? நீ அப்பவே முன்னாடியே சொன்னான்ல அண்ணன், சரியா நீ என்ன படிச்ச? போன் பண்ணாங்க ஸ்கூல்ல இருந்து. அப்புறம் என்ன, எனக்கும் அம்மாக்கு இதுல போன் பண்ணிட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் சரி வராது. போய் சேர்த்து விட்டா நல்லா படிக்க சொல்லி கொடுப்பாங்கப்பா. காலையில எழுப்பி விட்டுருவாங்க, நல்லா படிக்கலாம். குன்றத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு. நீ மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வா, நல்லா தான் இருப்ப. இங்க இருந்து என்ன பண்ண போற? அங்க போய் படிய, நீ நல்லா தான் படி. அங்க போயிட்டு நிறைய மார்க் எடுப்பல்ல. அங்க எந்த வேலையும் இருக்காது. காலையில எழுப்புவாங்க, எழுந்து ஹாஸ்டல்ல உட்காந்து படிக்கணும். உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா என் மனச கல்லாக்கிட்டு தான் அனுப்பணும், வேற வழி கிடையாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வச்சிருக்க ஹாஸ்டல்ல படிக்கதான் அனுப்புறாங்க. படிச்சு 2 வருஷம் கழிச்சு 10th 11th 12th முடிஞ்சிடும். என்ன சொல்ற? கையாத்துக்கிற லவ் ஃபெயிலியரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு கேட்டா லவ் ஃபெயிலியர்னு சொல்ற? இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. ஏதோ இதுல கையா இருந்துச்சு. குழந்தை என்ன பண்றது? குழந்தைன்னு சொல்றேன், செல்போன்ற. நீ பெரிய தனியம்மா, அவன் போ படிக்கிற வேலையை பாரு. குழந்தை என்ன பண்றது? அப்படி சொல்றீங்க? உனக்கு படிக்கிற விருப்பமே கிடையாதா? என்னையும் அமைதியா இருக்கு சொல்ற? நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நீ கலந்து சாய் போறியா இல்லையா? மழை எழுந்து, நீ அங்க இருந்து எழுந்துருங்க. எழுந்துப்பி வா. என்னதுக்கு அழுகுற? இப்ப அழுதான் நம்ம என்னமா பண்ண முடியும்? அழுகுறியா? டேய் ஹாஸ்டல் தானடா போக சொல்றாங்க. அழுகுறியாடா? நல்லா இருப்படா போடா. ஒண்ணும் போகுதியா? நீ முன்னாள் தான் அம்மா சொல்லிட்டியா? அம்மா அப்பா சொல்லணுமா? அப்பா இல்லாம சொல்ல மாட்டாங்க. படிக்கலாம் அன்பு வச்ச மகராசி.
இப்ப அப்பாட்ட சொல்லி அந்த நாளைக்கே முன்னாடி என்ன பேச நினைக்கிறியா நீ? பேச படின்னு சொன்னா பேசாதன்றான். சாய் அவங்க யாரும் உங்க கூப்பிடுறாங்களா? சரி கம்முன்னு போகிட்டியா? சரி சரி அழுகாத. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஏய் ஏய் சரிடா சும்மா ஏன் அழுகுற? சரி சும்மா தான் சொன்னேன். கம்முன்னு போகிட்டியா? ஏய் மலையாளி கூட சொன்னோம் அழுகலாமா? அழுக மாட்டோம்டா. சரிடா சரிடா ஆசைதான் அழுக மாட்டோம். வீட்டுலதான் இருப்பேன். அப்புறம் ஆசை பண்ணணும்னா அப்படி குதிப்பா போயிடுறேன் இப்ப போனா அழுகுற. சாய் சாய் ஓகே ஓகே. இது சும்மா பிராங்க். அங்க பாரு வீடியோ பாரு. நீ இப்படிதான் சும்மா தவிர ஏய் உண்மையா வீடியோ பாருடா. அவனா சரி சும்மா விளையாட்டு பிராங்க் பண்ணணும்டா. சரி திரும்ப சரி 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 டேய் டேய் சோளமுத்தா போச்சா? டேய் உண்மையாலே சாய் ரொம்ப பண்ணக்கூடாது சாய். பிராங்க் சாங்க வீடியோ பாரு. எப்படி வச்ச இன்விடேஷன் பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்காங்க. சும்மா பிராங்க். என் தம்பி வச்சல பையன் அழுவ ஆரம்பிச்சிட்டோம். யா கைஸ் சக்சஸ். என்னை எவ்வளவு கொடுமைப்பட்ட என் தம்பியை பிராங்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப மன நிம்மதி. எனக்கு அவனுக்கு தான் வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க. அது ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்கா இருந்துச்சு. எந்த எடிட்டிங்குமே பண்ணாலும் உங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்படும். எல்லாரும் சாய் மேல கடுப்பு இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல. பிராங்க் வாங்கினா ஒன்று 2 அடிகள் விழதான் செய்யும். நான் திருப்பி அவனை அடிச்சிருவாங்க பிரச்சனை. மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி ப்ராங்க் மாதிரி விஷயத்த நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பட் எனக்கு இந்த ப்ராங்க் ரொம்ப ஃபேவரட்டான ப்ராங்க். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பியை ப்ராங்க் பண்ணுறதுனால அவன் என்ன கொடுமைப்படுத்துவாங்க. எது பண்ணாலும் போட்டு கொடுப்பான், தொலை பண்ணிட்டே இருப்பான். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் பையன் உண்மையாலே அழுதுட்டான். நான் சொல்லவே இல்லை. அவன் எதுக்கு அழுதான், எதுக்கு கண்ணும் தண்ணி ஊற்றுச்சான். ஆல்ரெடி கையை வேற கட் பண்ணிட்டு இருந்தான். அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் பாருங்க. கையை கட் பண்ணிட்டான். வெங்காயம் தான் கட் பண்ணானா, அவன் எப்படி கட் பண்ணான்னு தெரில. ஆனால் ரத்தம் செம்ம ரத்தம். துணியெல்லாம் ஆக்கி வச்சுருந்தான். வெயிட் பண்ணிட்டான். வெங்காயம் கட் பண்ணும்போது தான் கையை வெட்டிக்கிட்டான். நான் கையை வெட்டிக்கிட்டது வீட்டில் சொல்லாமல் கடகடன்னு வெளியே வந்து கையை துடைக்கிறேன்னு துவைச்சி வச்சிருந்த துணி மேலே ஃபுல்லாக ரத்தத்தாக்கிட்டு வீடு ஃபுல்லாக ரத்தமாக்குனதுக்கு அப்புறம் தான் வந்து எங்கள் அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க. வச்ச துணி ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக்கி வச்சுருந்தான். கையை அறுத்துக்கிட்டேன்றது கூட எங்கள் அம்மா கிட்ட சொல்ல. ஸோ அதனால் அதுலேயே அவன் ரொம்ப காண்டா இருந்தானா. இப்போ நான் வேறு ப்ராங்க் பண்ணோன்னே அவன் பயங்கர டென்ஷனாகி என்னை தூக்கி செவடி போட்டு உள்ளே போயிட்டான் எங்கள் அம்மா கூட. எங்கள் அம்மா அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ சும்மா தான்ப்பா பண்ணோம், நீ தான்ப்பா எங்களுக்கு செல்ல புள்ள, அந்த மாதிரி வந்து எல்லா வீட்டையும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மொக்க டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சமாதானம் ஆகிட்டு இருக்கான். பட் ஓகே தான். ஆனால் வந்து அவன் அழுதுட்டான். ஸோ ப்ராங்க் சக்ஸஸ் கைஸ். இந்த மாதிரி ப்ராங்க் ஏதாவது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மனசே நோகாத எல்லாரையும் ப்ராங்க் பண்ணுவோம். See you, டாடா, bye bye. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.